ராதே கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு சகசரணாகதி. இன்னையோட எபிசோட் நம்ம கும்பகோணத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். கும்பகோணம் நான் பிறந்த ஊர். சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருது என்னுடைய பழைய ஸ்கூலான ஸ்ரீமாதா பாலர் பாடசாலா, அதுக்கப்புறம் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10th வரைக்கும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் விமென்ஸ் கும்பகோணம், அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்ட்ஸ் கற்றுண்ட வாணி விலாச சபா. அங்கே நடந்த ஒவ்வொரு நாடகத்துலேயும் எங்களுடைய சிறு சிறு பங்குகள் இருந்தது. குத்தாலம் ராமமூர்த்தி சார் அவர்கள்ட்ட 12 வருஷம் டான்ஸ் கற்றுண்ட நினைவுகள். ஹிஸ்டாரிக்கல் தீம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாவா, அதில் தான் தியாக பிரம்மம், அது மாதிரி கண்ணகி, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்களை பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமும் போடுவா. அசோகா, இந்த மாதிரி நிறைய ட்ராமா போடுவாங்க. லாயர்ஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து நடத்தினாலும் எல்லா சின்ன குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணதுனால லைஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு ஆகிட்டு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு இதிகாசங்கள் அந்த படைப்புகள் மேலே ஒரு பிடிப்பு இருந்தது. அதனால் தே கெட் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ளைன் டு த மாரல் வேல்யூஸ். அதை எல்லாம் படித்து அது வளர்ந்ததுனால வாட் நெக்ஸ்ட், வாட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி நெக்ஸ்ட்னு எப்போதுமே யோசிக்க தோணுது. அடுத்ததில் ரோல் சின்னதாக இருந்தால் கூட நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், வேறு அசோசியேட்டட் வித் தம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைங் இது, அந்த மோட்டிவேஷனாகவும் இருந்தது. கலை, கலாச்சாரம் இது எல்லாத்துக்கும் மேலே த கனெக்டிங் லிங்காக இருக்கக்கூடியது ஆன்மீகம். கோவில்கள் இல்லாமல் கும்பகோணம் இல்லை, கும்பகோணம் இல்லாமல் கோவில்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது கும்பகோணமும் சரி, அதை சுற்றி இருக்கிற இடமும் சரி, அவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்குது. எல்லா வீடியோ பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். சாரங்கபாணியாக இருக்கட்டும், ஆறாவமுதன்னு சொல்லக்கூடிய பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவிலில் வீட்டிற்கும் திரு ஆறாவமுதன், சாரங்கபாணியோட தம்பியாக இருக்கக்கூடிய சக்கரராஜனாக இருக்கட்டும், திருக்கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ராமசுவாமி, சீதா தேவி, பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமசுவாமியாக இருக்கட்டும், கும்பகோணம்ங்கிற பெயர் காரணமாக இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர் அண்ட் மங்களாம்பிகை கும்பேஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், எண்ணிலடங்கா கோயில்கள், எண்ணற்ற சிறப்பு. கும்பகோணம் ஃபைல் அப்படிங்கிற நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் கும்பகோணமும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுடைய வீடியோஸும் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. கும்பகோணத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் நடக்கக்கூடிய சிறப்பான விழாவை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலியம்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் எங்கெங்கே ராமரை பற்றி பாடல் நடக்கிறதோ, ராமாயணம் படிக்கிறாளோ, அங்கே கையை கூப்பிண்டு கண்ணில் ஜலத்தோடு நின்றுட்டு கேட்டுருப்பார். ராமாயணம் முடிகிற வரைக்கும் ஒரு பலகால உட்காந்துருப்பார் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லுவாள். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ராமாயணம் பற்றி பாடுறச்சையும் சரி, ராமரை பற்றி பாடுறச்சையும் சரி, ஆராதனைகள், கீர்த்தனைகள், ஸ்லோகங்கள், ராமஜபங்கள், எந்த விதத்தில் நம்ம ராமரை உச்சரித்தாலும் அங்கே உடனே இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் அவரோட அருளால் இந்த எபிசோடும் இதற்கு ரிலேட்டடான எபிசோட்ஸும் இந்த கோவில் பற்றின சம்மந்தப்பட்ட எல்லா எபிசோடும் நல்லபடியாக போகணும்னு வேண்டிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஜெய் ஸ்ரீராம். எனக்கு தெலுங்கும் தெரியாது, எனக்கு இசையும் தெரியாது. நான் எப்படி இந்த தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் ரசிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு வீடியோட வந்திருக்கோம். எது தெரியாட்டினாலும் பக்தி இருந்தால் நம்மளுக்கு வேண்டியது அவசியமாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த எந்தரோ மகானுபாவுலுங்கிறது நம்ம கேட்டு பழகியிருக்கோம். அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா அது யார் எங்கே பண்ணாலும் நம்மளாலையும் நம்மளோட அந்த பாவத்தோடையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ఎంతరో మహానుభావులు అందరికీ వందనములు. பல்லவியில் சொல்கிறது என்னென்னா, ஆன்மீக அனுபவத்தில் மிக சிறந்த உயரங்களை அடைந்த எல்லா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மகான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்கிறது. என்ன ஒரு சல்யூட்டேஷன் இல்லாமல் நம்ம எதுக்குமே போக மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவளை வணங்கிக்கிறோம். அடுத்து அனுபல்லவியில் என்ன வருதுன்னா, இந்த பெரிய மனிதர்கள் தங்கள் இதயம் போன்ற தாமரையில் பேரின்பத்தின் சக்தியையும் அடைந்த இறைவனின் வடிவத்தை வைத்து மிகவும் மகிழ்ச்சியோட
இருக்கிறார்கள். ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்கிறச்சே நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கமல ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவான பெருமாளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை. சரணங்களில் வர இன்டர்பிரிட்டேஷனை சொல்லிடலாம். பெருமாளுக்கு சாமவேதம் ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பார். அதே மாதிரி பக்தியுடன் இருக்கக்கூடிய அத்தனை தியானத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களும் சாமவேதத்தில் ஆர்வத்தோட ஞானமாகவும் இருக்கிறார்கள். அலைப்பாயிர மனசில் பெருமாள் இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி புலன்களை அடக்காமல் திரிவர்கள் பக்தர்களாக முடியாது. இந்த பெரிய மனிதர்கள்லாம் எப்படின்னா புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி கட்டுப்படுத்தி ராமரை தெளிவாக நினைத்து முடிஞ்சு அதிலேயே பக்தியில் ஊர்னவாளாக இருக்கா. பக்தியாக இருக்கிறச்ச பயம் இருக்காதுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி தாமரை போன்ற அந்த பதகமலத்தில் தன்னுடைய அந்த கர்ணத்தை தயக்கமின்றி ஸ்ரீராமனின் பாதத்தில் வைக்கும் தகுதியுடையவர்களாக பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்கள் என்றால் பக்தியுடன் ஏழ்மையானவர்களையும் தூய்மைப்படுத்தி பெருமாளை போற்றி பாடும் பக்திமான்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து விவாதங்கள் மூலம் ஸ்வர ராக மற்றும் லயத்தின் ஒருமையை அறிந்தவர்களாகவும் சிறந்து விளங்குகிறார்கள். ஞானம், நட்பு மற்றும் கருணையுடன் தெய்வீக குணங்கள் அனைத்தும் ரத்தினங்களாக பதித்த தங்களின் ஒளியால் உலகை காக்கும் பிரதிநிதிகளாக திகழ்கிறார்கள். எப்பொழுதுமே பக்தியில் கிடந்திருக்காங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா அவர்களுடைய கண்களில் ராமர் தரிசனம் தர மாதிரி இருக்கிறச்சே பரமானந்த நித்திய மகிழ்ச்சியை அடைந்தவர்களாக ஸ்ரீராமனின் கம்பீரமான வீரநடையை போற்றும் பக்தர்களாக இருக்கிறார்கள். பெரும் பக்தர்களாக பெரியும் ஆகாயங்கள், சந்திரன், சூரியன், சனந்தர்கள், தீட்சிதர்கள், தேவர்கள், கிம்புருஷர்கள், பிரகலாதர், நாரதர், தும்புரு, ஆஞ்சநேயர், சிவன், சுகமகரிஷி, பிரம்மா, பெரிய பிராமணர்கள், மகான்கள், புகழ்பெற்ற மனிதர்கள், அழியாத மனிதர்கள் அனைவரும் நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கின்றனர் இந்த பக்தி மார்க்கத்தில் மூழ்கி. ராமனே, உனது பெருமையை அறிந்து மகிழ்ச்சியுடன் உன் புகழை பாடி இன்பத்தை பெறுபவர்கள் இவர்கள். ரகுகுல ரத்தினமே, உனது தெய்வீக ரூபம், உன்னுடைய தெய்வீக நாமங்களின் மகத்துவம், அமைதியான மனம், உன் வீரம், உன்னுடைய தாராள மனப்பான்மை, உபதேசித்ததை கடைபிடிக்கும் குணம், உண்மையின் மகத்துவத்தை நீ நிரூபித்த குணம் ஆகியவற்றால் உனது பக்தர்கள் மிகவும் கவரப்பட்டனர். பக்தி இல்லாத மதம் அர்த்தமற்றது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளீர்கள். பாகவதம், ராமாயணம், கீதை, வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகிய 6 சமய ஆணைகளின் இரகசியங்களை சௌரம், புமாரம் ஆகிய வகுப்புகளின் கீழ் ஆழ்ந்து சிந்தித்து அவற்றிலுள்ள ஞான கடலை சேகரித்து எல்லையில்லா மகிழ்ச்சியை பெற்றவர்கள் இவர்கள். எண்ணற்ற தேவர்களின் மனதை புரிந்து கொண்டு பாவம், ராகம் மற்றும் லயத்தின் அடிப்படையிலான இசையிலிருந்து பெறப்பட்ட மகிழ்ச்சியின் மூலம் முழு வாழ்க்கையையும் வாழ்ந்தவர்கள் இவர்கள். ஒருமுகப்பட்ட தியானத்தால் படிகமாக மாறும் பக்தியின் மூலம் உங்கள் பெயரை நினைக்கும் மக்கள் அவரது பக்தரான தியாகராஜரால் வணங்கப்படும் ஸ்ரீராமரின் உண்மையான பக்தர்களாகின்றனர். Our prayers to Lord Tyagaraja for abundance of blessings to all of us. இந்த தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் அந்த ஃபங்க்ஷனில் கேட்கணுன்னா கும்பகோணத்துலேருந்து சுமார் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருவையாறுக்கு போயிட்டு நம்ம கேட்கணும். அப்போ அவருடைய அந்த கோவிலில் நம்ம தியாகராஜரோட ஆராதனை பண்ணுறட்டு கீர்த்தனைகள்லாமும் நான் கேட்கலாம். அதுக்கு கிட்டத்தட்ட நான் 2.5 நாள் செலவழிச்சுன்னு ட்ராவல் பண்ணிட்டு போகணும். அந்த சிரமமே இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே டெல்லி பக்கத்தில் இருக்கிற நொய்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு தியாகராஜர் ஆராதனை நிகழ்ச்சி நடக்கிறதுனா விட்டுருவோமா? ஸோ துவாரகாலேருந்து நம்ம பயணம் பண்ணுறோம் செக்டர் 62 நொய்டாக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கணபதி ஸ்ரீ கார்த்திகேயன் கோவிலில் திருவையாறு நிகழ்ச்சியை கண்முன்னே கொண்டு வந்த இந்த படத்தில் இருக்கிற அத்தனை கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றிகள். இவாள்லாம் தான் அந்த கச்சேரி பண்ணினவா, கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணினவா, அந்த குருக்கள் ஆராதனை பண்ணினவர்.
இவ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் இதில் கலந்துக்கணும். ராமகிருஷ்ணா சவுத் இண்டியன் சொசைட்டி உடன் சேர்ந்து ஸ்ரீ விநாயக் ஸ்ரீ கார்த்திகேயா டெம்பிள் செக்டர் 62 நொய்டா புதுதில்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 19/1/2025 அன்று நடந்த நிகழ்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கச்சேரி பண்ணின திரு மணிகண்டன் அவர்களுக்கும் அவர்களது முழு குழுவிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
Sari
தார்மீக ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய திரு வி ராமபத்ரன் அவர்களுக்கும், இந்த கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைந்து வழங்குகின்ற திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், இந்த ராமகிருஷ்ணா சவுத் இந்தியன் சொசைட்டியோட பிரசிடெண்ட்டான திரு வாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பாடி அவர்களது குழுவுடன் வந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கும், இந்த குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். தியாக பிரம்மம் தியாகராஜர் அவருடைய abundance ஆஃப் blessings எல்லாருக்கும் கிடைக்கணும். பாடினவாளுக்கும் சரி, ஆர்கனைஸ் பண்ணவாளுக்கும் சரி, பார்த்தவாளுக்கும் சரி, இப்போ நீங்கள் கேட்டுன்ற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராதே கிருஷ்ணா. Next episode of this same event is coming up very soon. If you're watching this channel for the first time, subscribe to this free channel once and watch all the videos fully. Like and comment in the YouTube so that we can understand what you watched and liked. It will help others to see the review of the videos before they watch videos. And we request you to stay connected here for the 1008th Jayanti Ramanujacharya, which is coming up in May 2025. We want all the individuals to recite Sri Vishnu Sahasranamam together. So just type SVSN 2025 in the comment box. We will get back to you accordingly. Radhe Krishna. இந்த கோவிலோட ஸ்தல புராணம் மற்றும் இந்த நிகழ்ச்சியோட பாக்கி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் உடைய மனமார்ந்த நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இருக்க 1100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் முழுமையாக பாருங்கள். பிடிச்சா லைக்கு கமெண்ட் யூடியூப்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எதை பார்த்தீங்க, எதை பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு ஒரு புரிய வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.